தொடர்ந்து நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு ரமேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ரமேஷ். இன்றைய இந்த தேநீர் விருந்தில் அண்ணாமலை பங்கேற்கவில்லை, எல் முருகன் இருக்கிறார். இதன் மூலமாக தமிழ்நாடு பாஜகவுக்கு சொல்லப்படக்கூடிய செய்தி என்ன? திரு அண்ணாமலை அவர்கள் மத்திய அமைச்சரவையில் இணைக்கப்படாவிட்டால் அவர் தமிழக பாஜக தலைவராக தொடருவார் என்பதுதான் பார்வை. இதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி, என்னை பொறுத்தவரையிலும் அவர் தமிழக பாஜக தலைவராக 2026 தேர்தல் முடியும் வரை தொடர வேண்டும் என்பதுதான். அதுதான் தமிழக பாஜகவின் வளர்ச்சிக்கு உதவும், தமிழக பாஜகவுக்கு நலம் பயக்கும் முடிவாகவும் இருக்கும். ஏனென்றால் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக பாரதிய ஜனதா கட்சி வாங்கிய மிக கணிசமான வாக்குகளுக்கு அதனுடைய வாக்கு சதவீதம் தமிழகத்தில் உயர்ந்திருப்பதற்கு திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு முக்கிய காரணம் என்பதை நாம் மறுக்க முடியாது. ஆகவே அவரை மாற்றினால் இந்த சமயத்தில் அது தவறான சமிக்ஞைகளுக்கு வழிவகுத்துவிடும். பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்கிற வாக்காளர்கள், தொண்டர்கள் 2 பேரும் மனச்சோர்வு அடைவார்கள், 2 தரப்பினரும். ஆகவே இந்த சமயத்தில் அண்ணாமலை அவர்கள் நீடிப்பதுதான் தமிழக பாஜகவுக்கு நல்லது, அதுதான் நடைபெறும் என்று இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த வாய்ப்பை அண்ணாமலை வேணாம் அப்படின்னு, ஏன்னா அவர் மாநில தலைமையை தான் விரும்புகிறார் அப்படின்லாம் சொல்லப்பட்டது. அண்ணாமலை வேண்டான்னு மறுத்திருப்பார்னு நினைக்கிறீங்களா, இல்ல டெல்லி தலைமை இந்த முடிவு எடுத்திருக்குமா பாஜக தலைமை? இது யூகத்தின் அடிப்படையில் தான் கூற முடியும். என்னை பொறுத்தவரை தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சிக்கு உண்மையாகவே that is putting sincere efforts, total efforts to the party அண்ணாமலை பண்ணியிருக்கிறார் என்று பிரதமர் கருதுகிறார் என்று நான் அறிகிறேன். பிரதமரின் குட் புக்ஸில் அவர் இருக்கிறார் என்பதுதான் ஒரு பத்திரிகையாளராகவும் எனக்கு கிடைக்கக்கூடிய செய்தி. ஆகவே அண்ணாமலை இங்கே நீடிப்பார் என்றுதான் நான் நம்பி வருகிறேன். அண்ணாமலை நீடிப்பதுதான் தமிழக பாஜகவுக்கு நல்லது. அண்ணாமலை நீடிக்கிறார் அப்படின்னா, இந்த தேர்தலில் ஒரு ஈக்குவேஷன் போட்டு பார்த்தோம், 13 தொகுதிகளில் பாஜக அதிமுக இணைந்தா வெற்றிக்கு வாய்ப்பு அப்படின்னு. அண்ணாமலை இருக்கிறார்னா வரக்கூடிய தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கலாமா? அதற்கு முன்பாகவே திரு அண்ணாமலை இருக்கிறார் இல்லை என்பது 2ஆம் பட்சம். அதிமுக அவசரப்பட்டு ஒரு கருத்தை தெரிவித்தது, 2026 தேர்தலிலும் கூட்டணி இல்லை என்று, பாஜகவோடு உறவு இல்லை என்று நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் முடிவெடுத்த போதே அறிவித்து விட்டது. ஆகவே அண்ணாமலை மாற்றினால் என்ன சொல்வார்கள்? அப்ப அண்ணாமலை தான் காரணம் என்று ஒத்துக்கொள்ள வேண்டி வரும். ஆகவே அண்ணாமலை இருக்கிறாரோ இல்லையோ, அதிமுக 2026 நாங்கள் போக போகிறோம், தனியாகத்தான் போகிறோம், அல்லது எங்கள் தலைமையில் தான் அணி என்று முடிவு செய்து விட்டது. தமிழக அரசியல் களம் என்பது வலுவான போட்டியை சந்திக்கக்கூடிய களமாக 2026 மாறும். என்றால் நடிகர் விஜய் வேறு அரசியல் களத்தில் இறங்க போகிறார். இப்போது தமிழக பாஜக பல தொகுதிகளில் 2வது இடத்தை பெற்றிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு தேர்தல் கள சூழ்நிலை உருவாகும் போது அண்ணாமலை அவர்களோ டாக்டர் அன்புமணி அவர்களோ குறிப்பிடுவது போல தமிழகத்தில் கூட்டணி ஆட்சியை நோக்கி நகரக்கூடிய தேர்தல் களமாகவும் அது அமையக்கூடும். ஓகே, இப்போ 2026 தேர்தலில் இதே மாதிரி, இது நாடாளுமன்ற தேர்தல், பாஜகவோட பாமக உள்ளிட்டவங்களாம் அணிவகுத்தாங்க. ஆனால் வர்றது சட்டமன்ற தேர்தலாக இருக்கிறப்போ அவங்களுடைய சாய்ஸ் ஏன் அதிமுகவா இல்லாமல் பாஜகவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? கூட்டணி கட்சிகள் இப்போது அது பற்றி கூற முடியாது. நீங்கள் அப்படி பார்த்தீர்கள் என்றால் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் கூட சில கட்சிகள் தங்களுக்கு அதிக வலு கூடியிருப்பதாக கருதலாம், இடங்களை கோரலாம். ஆகவே இப்போது எந்த கூட்டணியில் யார் எவ்வளவு சீட்டு கேட்பார்கள் என்பதெல்லாம் தெரியாத நிலையில், ஏனென்றால் ஹை ஸ்டேக்ஸ் இருக்கும், பலமுனை போட்டி இருக்கும் போது போவதற்கு வெவ்வேறு இடங்கள் இருக்கும். விஜய் தலைமையில் இருக்கக்கூடிய அணியில் கூட ஒரு கட்சி போய் சேரலாம், ஏற்கனவே அதிமுகவிலோ திமுகவிலோ இருந்த ஒரு கட்சி போய் சேரலாம், எப்படி இல்லை என்று மறுக்க முடியும். ஆகவே களம் என்பது அப்போது முற்றிலும் மாறுபட்ட களமாக இருக்கும் என்பது என்னுடைய பார்வை. நன்றி திரு ரமேஷ். இப்போ மாநில பாஜக தலைவராக அண்ணாமலை தொடரவிருக்கிறார் அப்படின்றதா இந்த காட்சி நமக்கு உறுதிப்படுத்துது. இந்த காட்சியில் அண்ணாமலை இல்லை, எல் முருகன் இருக்கார். அப்போ எல் முருகன் மத்திய அமைச்சராகவோ இணையமைச்சராகவோ தொடர இருக்கிறார். அதே நேரத்தில் தமிழ்நாட்டிலிருந்து ஒரே ஒரு அமைச்சர் தான் நேரடியாக தமிழ்நாட்டு பங்களிப்பாக வழங்கப்படுகிறது. மாநில அரசியலில் அண்ணாமலை தொடரவிருக்கிறார் அப்படின்றது இந்த காட்சிகள் நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறது. இணைந்ததற்கு நன்றி. பிரதமருடைய கேபினெட் 3ல் இடம்பெறக்கூடிய மோடி 3.0 இடம்பெறக்கூடிய அமைச்சர்களை, இணையமைச்சர்களை பிரதமர் நேரடியாக அழைத்து பேசியிருக்கிறார், தேநீர் விருந்து கொடுத்திருக்கிறார். அந்த காட்சிகள், இவர்கள்தான் இன்று மாலை பதவியேற்க இருக்கிறார்கள். அதனை முக்கிய செய்தியாக பார்த்தோம்.